சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். உங்கள் லெஜண்ட் சரோனாவில் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 2000 தள்ளுபடி. ஏப்ரல் 22 முதல் மே 4 வரை அக்ஷய திருதியை பொன்னாளில் வாழ்த்துகிறோம். 2D என்டர்டைன்மெண்ட் ஸ்டோன் பெஞ்ச் பிலிம்ஸ் தயாரிப்பில் கார்த்திக் சுப்பராஜ் இயக்கத்தில் சூர்யா நடிக்கும் ரெட்ரோ மே 1 முதல் திரையரங்குகளில். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் கல்லூரி மாணவர்களை குறிவைத்து பதப்படுத்தப்பட்ட உயர் ரக கஞ்சா விற்பனை செய்யப்படுவதாக ரகசிய தகவல் வெளியானது. அதன் பேரில் நடவடிக்கையை துரிதப்படுத்திய போலீசார் கடந்த சில நாட்களுக்கு முன்பு 3 பேரை கைது செய்து அவர்களிடமிருந்து 11 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்திருந்தனர். தொடர்ந்து இந்த கஞ்சா நெட்வொர்க் குறித்து விசாரணை நடத்தியதில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது. கோவில்பட்டியில் கஞ்சா விற்பனை அதிகரிப்பதற்கு முக்கிய காரணம் மூப்பன்பட்டி என்ற கிராமம். வழக்கறிஞர் ஸ்டிக்கர் ஒட்டப்பட்ட சொகுசு கார்களில் கஞ்சாவை ரீபேக்கிங் செய்து லேப்டாப், இன்டர்நெட், ஐபோன்கள், வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் குழுக்கள் மூலம் ஹைடெக் முறையில் கஞ்சாவை பல்வேறு ஊர்களுக்கு கைமாற்றப்படுவது கண்டுபிடிக்கப்பட்டது. இது குறித்து தகவல் அறிந்த டிஎஸ்பி ஜெகநாதன், இன்ஸ்பெக்டர் ஜின்னா பீர் முகமது, தனிப்பிரிவு காவலர்கள் அடங்கிய போலீஸ் டீம் மூப்பன்பட்டி பகுதியில் முகாமிட்டு ரகசியமாக கண்காணித்து வந்தனர். அதன்படி கடந்த 27ஆம் தேதி மாலை மூப்பன்பட்டி மயானம் அருகே போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு சந்தேகப்படும்படியாக நின்று கொண்டிருந்த காரை நோக்கி போலீசார் சென்றதும் உள்ளே இருந்தவர்கள் காரில் இருந்து இறங்கி தப்பி ஓடினர். ஆனால் விடாமல் துரத்தி சென்ற போலீசார் அவர்களை விரட்டி பிடித்து காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றனர். விசாரணையில் அவர்கள் கோவில்பட்டியைச் சேர்ந்த அருண்குமார், நாகலாபுரத்தைச் சேர்ந்த கொம்பையா, கார்த்திக் மற்றும் மகாராஜா என்பது தெரிய வந்தது. ஆந்திர சிறையில் உள்ள தங்களது கூட்டாளியை ஜாமீனில் வெளியே எடுப்பதற்காக லட்சக்கணக்கில் பணம் தேவைப்பட்டுள்ளது. அதற்காக பதப்படுத்தப்பட்ட உயர் ரக கஞ்சாவை ஹைடெக் தொழில்நுட்பத்தில் பிற பகுதிகளுக்கு சப்ளை செய்வது தெரிய வந்தது. இதையடுத்து கார் டிக்கியில் இருந்த டிராவல் பேக்குகளில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த சுமார் 23 கிலோ உயர் ரக கஞ்சாவை பறிமுதல் செய்து அவர்கள் 4 பேரை போலீசார் கைது செய்தனர். இதேபோல் கோவில்பட்டி பாரதி நகர் பகுதியில் எஸ்பி ஸ்பெஷல் டீமை சேர்ந்த ரமேஷ், எஸ்ஐ ராமச்சந்திரன் உள்ளிட்டோர் ரோந்து பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது ஐயர் மண்டபம் அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட கரண்குமார் மற்றும் சங்கர நாராயணன் ஆகிய இருவரை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 1 கிலோ 300 கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்து இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். வழக்கறிஞர் ஸ்டிக்கர் ஒட்டிய சொகுசு காரில் ஹைடெக் முறையில் கல்லூரி மாணவர்களை குறிவைத்து கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட கும்பல் அடுத்தடுத்து சிக்கியிருப்பது போலீஸ் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.